பிக் பாஸோட ஃபைனல் ரிசல்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாரும் நல்லவங்க கெட்டவங்கன்னு இல்ல. எங்களோட ப்ரொடக்ஷனுக்கே வந்து ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன் அப்படின்னு வைக்கலான்றது தான் எங்களோட பிளான். ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் நல்லா தான் மேடம் இருக்குது, ஆனால் கம்பெனி என்னத்துக்கு ஆகும்? பிரஜினோட சிரிப்பு பார்த்தீங்களா, அதான் அல்டிமேட். பிக் பாஸோட இந்த டிஎஸ்பி பற்றி தான் இந்த வீடியோ. அதான் திவ்யா, சாண்ட்ரா, பாரு செம வைப்பில் இருக்காங்க, வைப் வித் பாருன்னெலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக யார் வைப்பில் இருக்காங்கன்றதை பார்க்கலாமா? நான் கேட்டு பார்வதி கிட்ட ஏன் வந்து ஸ்கேம்ட்ரான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டபோது வந்த உடனே ஒரு டாஸ்க் பண்ணி எங்களை எல்லாரையும் ஸ்கேம் பண்ணிட்டு சாண்ட்ரா அப்படின்னு என்னோட கன்சென்ட்ல தான் அந்த பேர் வச்சாங்க. ஸ்கேம்ட்ரா அப்படின்ற ஒரு பேர் வச்சாங்க. யார் வச்சாங்க? பாரு வச்சாங்க. அந்த பேர் வச்ச எல்லாருக்குமே சோறு வச்சாங்க நம்ம ஸ்கேம்ட்ரா. கடைசியில் டாஸ்க்குன்ற பேரில் ஒரு கார் வச்சாங்க. அதுக்குள்ளே தான் அவங்களே ஆப்பு ஒரு 100 வச்சாங்க. உள்ளே இருந்த வரைக்கும் ஃபுல் நெகட்டிவ் பேர் எடுத்தது பாரு. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் அதிக நெகட்டிவ் பேர் எடுத்தது நம்ம சாண்ட்ரா. திவ்யாவுக்கு ஃபுல்லாக பாசிட்டிவாக இருந்தாலும் பாருவோட சில அடிமைகள் சொம்புகள் எப்படி வேணாலும் சொல்லலாம், அவங்க மட்டும் தான் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நெகட்டிவிட்டியை அந்த 3 பேரும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தான் மேட்டர். நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். நான் வந்து 3 வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு சாண்ட்ராவே எடுத்துப்போமே. நடிப்பு அரக்கி, ஸ்கேம்ட்ரா, ஆக்டிங் குவீன் இப்படியெல்லாம் சொல்கிற பேரை ஃபுல்லாக பாசிட்டிவாக மாற்றுறாங்க. நான் ஒரு ஆர்டிஸ்ட் தானே, எப்படின்னு நடிச்சு வந்தால் ஆடியன்ஸ் ஏதாவது ஒரு டைட்டில் கொடுப்பாங்க, அதில் ஆக்டிங் குவீன்றது நல்ல டைட்டில் தான்ட்டாங்க. அந்த ஒரு டைட்டில் எனக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு ஆக்டிங் குவீன் அப்படின்னு சொல்றது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். இவங்க என்ன தான் இப்படி பாசிட்டிவாக சொன்னாலும் கமெண்ட்ஸில் ஃபுல்லாக கழுவி ஊற்றிட்டு இருக்காங்கங்க. ஆனால் இவங்க எதை பற்றியும் கவலைப்படுறதா இல்லை. கமெண்ட்டில் நீங்கள் கடந்து கதருங்க பதறுங்க, நான் எல்லாத்தையும் உதறி போட்டு வேறு வேலை பார்த்து போகிறேன்ட்டு பயங்கரமாக பாசிட்டிவ் வைப் தான். பிரஜனுக்கு நிறைய ஆக்டிங் சான்ஸ் வருது, அவங்க கூட போய் அங்கே பேட்டி எடுக்கிறாங்க. இல்லை ஆக்டர்ஸ்க்கு வர்ற மாதிரி ஷாப் ஓப்பனிங் செரிமனி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிஸி ஆகிட்டாங்க. எங்கேயுமே உட்காந்து எதுவுமே ஃபீல் பண்ண மாதிரியே இல்லைங்க, ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி தான். அடுத்து பிரஜனோட படத்துக்கு பூஜை, ப்ரொடக்ஷன் நம்பர் 1 சொல்லிட்டு பயங்கரமாக செம பிஸி ஆகிட்டாங்க. பாருவோட நிலைமையை பார்க்கறதுக்கு முன்னாடி திவ்யா பாருவை பற்றி எல்லாரையும் பற்றி என்ன சொல்கிறாங்கன்றது கேட்போம். மெயினாக அவங்களோட எதிரி பாரு கம்ருவை பற்றி என்ன பேசுகிறாங்க. எங்களுமே பண்ணணும்னு பண்ண கிடையாது, பட் தட் சுச்சுவேஷன் அவங்கள அந்த மாதிரி பண்ண வச்சிருக்கு நான் நினைக்கிறேன். இல்லை என்ன திவ்யா வெளியே வந்து கிழின்னு கிழிப்பீங்கன்னு பார்த்தா பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் பாரு கம்ரு இவங்கெல்லாம் இப்போ நல்லவங்கன்னு சொல்ல வரீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரும் நல்லவங்க கெட்டவங்கன்னு இல்லை. சுச்சுவேஷன்ஸ் தான் அவங்களை எப்படி வந்து அந்த சுச்சுவேஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி கடந்து போகிறோம் தான் இருக்கு. அடடா என்ன ஒரு பாசிட்டிவான நோட்டில் முடிச்சிட்டாங்கப்பா. சரி, இவங்க 2 பேரும் ஓகே பாசிட்டிவாக இருக்காங்க, அப்போ பாரும் அப்படி தானே இருப்பாங்க. வாங்க ஒரே ஒரு சாம்பிள் பார்க்கலாமா? பிக் பாஸோட ஃபைனல் ரிசல்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கட் பண்ணிக்கலாம் தானே, நாங்களே கட் பண்ணிடுறோம். எடிட்டரு என்னையா வீடியோவை கட் பண்ண சொன்னால் பார்வையே கட் பண்ணி வச்சிருக்கேன். எது நெகட்டிவ் எனர்ஜியை கட் பண்ணியா? அது வேற ஒன்றும் இல்லைங்க, நான் தான் எடிட்டரு, எனக்குள்ளே நானே பேசிக்கிட்டேன். அடி வாங்கின சாண்ட்ரா கூட ஏதோ பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. பாருவோட பரம விரோதியான திவ்யா கூட பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க அவங்கள பற்றி. ஆனால் பாரு அப்பவும் இப்போவும் எப்போவும் வன்மம் விஷம் மட்டுமே. அது என் கூடவே பொறுத்தது, என்றைக்கும் போவாதுன்ற மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் இன்டர்வியூ உட்காந்து ஓட்டி பார்த்துட்டு இருந்தேன். அந்த இன்டர்வியூ பிடிச்சி ஓட்டணும்னா சொல்லுங்கள், நம்ம ஓட்டலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.